அவனை தலகுனியில. அப்புறம் என்ன உங்க கண்ணை பார்த்து என்னால போய் சொல்ல முடியாது. என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்கல, என்ன அவமானப்படுத்திட்ட. என்ன இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறீங்க? ஆ? என்னாச்சு? என்ன? எனக்கு 70 குழந்தைங்க வேணும். அதான் நம்மளுக்கு கேரா இருக்கால. ஏராக்கு இன்னும் 70 தங்கச்சிங்க வேணும். எதுக்கு இவ்வளவு குழந்தைங்க வேணும்? வீடு முழுக்க அவங்க சிரிப்பு சத்தம் கேட்கணும். ஏன்னா என் பெண் குழந்தைங்க தேவிகள் மாதிரி இருப்பாங்க, ஏஞ்சல்ஸ் மாதிரி. புரியுதா? ஏன் பையன் பிறக்க கூடாதா? இல்ல எனக்கு பையன் வேண்டாம். ஏன்னா பையன் பிறந்தானா அவன் என்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கவே கூடாது. அது என்னவோ கரெக்ட் தான். உங்களை சமாளிக்கிறதே எனக்கு போதும். அப்போ பொண்ணே பிறக்கட்டும். கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. எனக்கு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கு. நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க. 1 செகண்ட். இப்போ கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கான்னு சொல்லு. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியே இருக்கு. இப்படியே சொல்லிட்டு இருக்க. டச் பண்ணாலே கிச்சு கிச்சு மூட்டுறன்ற. எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது பாரு. ஆகுது, ஆனா நல்லா இருக்குல்ல. இரு, இந்த சைட் பண்றேன். இன்னைக்கு டேவை செலிப்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு கிஸ் டே இல்ல, சோ அத செலிப்ரேட் பண்ணலாம். நீ கண்ண மூடு. ஓகே. என்ன பண்றீங்க டாடி? ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து அம்மா கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அத ஊதி விடுவா. ஓகேவா? ஓ, எனக்கு நல்ல தூக்கம் வருது. சரி தூங்கலாம். கேரா அப்பா ஆபீஸ்க்கு போகணும். நீங்க எழுந்துருங்க. ஐயோ, அவகிட்டயும் நீ ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிற. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல தனு. ஆலியா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கியாரா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க. இப்ப நீ கியாரா பத்தி என்கிட்ட பேச வந்திருக்கேன்னா தயவு செஞ்சு நீ இந்த ரூமை விட்டு போயிடுறது உனக்கு நல்லது தனு. அவ பிரக்யாவோட மகளா இருக்கலாம், ஆனா என் அண்ணனோட மக அவ. அவ உடம்புல ஓடுற ரத்தம் ஏன் உடம்புலயும் ஓடுதுங்கிறத புரிஞ்சுக்க. நான் என்னோட பிளட் ரிலேஷனுக்கு எதிரா எதுவும் கேட்க மாட்டேன். அவங்களுக்கு எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். ஆலியா, நான் உன்னோட தனு, தட்ஸ் இட். உன் நல்லதுக்கு சொல்றேன். முதல்ல நீ இந்த ரூமை விட்டு வெளியில போயிடு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல. இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் அபி டீல்ஸ். கவனமா இருக்கணும், ஹெல்த்தை பாத்துக்கணும். உன்னோட முதல் பிரெக்னன்சில நான் உன் கூட இல்ல. வாழ்நாள் முழுக்க அந்த வருத்தம் என் மனசுல இருக்கும். ஆனா இந்த தடவை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நான் உன் கூடவே இருப்பேன். இந்த 9 மாசம் பிரெக்னன்சி டைம் நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ஞாபகார்த்தமா இருக்கும் பாரு. உன்னோட பிரெக்னன்சி டைம் நான் என்ஜாய் பண்ணுவேன். என்ன என்ஜாய் பண்ண விடுவல்ல? ஏய், என்ன உன்னோட வார்ட் பாய வச்சுப்பல்ல? சரிவா, போய் ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணிட்டு வரலாம்.
ஏதாவது சொல்லு அபி. டேய் வாய்முறா. இல்ல உன்கிட்ட தான் என்னால என்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ண முடியும். இவனுக்கு நான் ஸ்மைல் பண்ணாலே பிரச்சனை தானே. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. விஷயத்த சொன்னா இவரும் சந்தோஷப்படுவாரு. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. என்ன ஆச்சு அபி? என்ன விஷயம் சொல்லு. மாமா நான் பாக போறேன். என்னது? ஓ மை காட். பிரக்யா பிரெக்னன்ட்டா இருக்கா. என்னடா சொல்ற அபி? இவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி சொல்லி அடைக்க போடா. Congrats. சரி இது வேற சொன்னியா? எல்லார்கிட்டயும் ஒன்னா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். Yes. ஏன்னா நான் மறுபடியும் அப்பா ஆக போறேன். பிரக்யா is pregnant. எனக்கு முன்னாடியே இது தெரியும். ஆனா அவன் வாயாலேயே கேட்கணும்னு பிரபா ஆசைப்பட்டேன். இன்னைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடு. பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, இந்த நியூஸை விட எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் இருக்க நீ முடியாது. சொல்லாம இருந்தாலும் நான் கேன்சல் பண்ணிருப்பேன்டா. மீட்டிங் மட்டும் இல்லடா, நான் இப்ப ஷோவும் பண்றதா இல்ல. நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் பிரக்யாவோடயே தான் இருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில நான் அவ கூட. ஐம் சாரி, ஆனா இவரே என்ன பாத்துக்கணும் நானும் ஆசைப்படுறேன். ஆக்சுவலி அது என்னன்னா, கேராவோட டைம்ல நாங்க ஒன்னா இல்லல, அதனால இந்த தடவை அவரு என்ன பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா பிரக்யா, அபிக்கு பிரெக்னன்சிய பத்தி எதுவுமே தெரியாதே. ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? ஆனா பாட்டி, பிரக்யா, கிராணி சொல்றது கரெக்ட் தான். என்ன மாதிரியே நீயும் நான் உன்னை பாத்துக்கணும்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை ஒருவேளை நான் சரியா பாத்துக்கலனா, அதனால அவங்க சொல்றத நாம கேட்கணும். குழந்தை பிறக்க போ. நம்ம 2 பேருக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்கு. நம்ம 2 பேருமே அவங்க உங்க புருஷன் பொண்டாட்டியால ஏமாத்தப்பட்டிருக்கோம். நீ நிச்சயமா ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு இல்லனா நாளைக்காவது அவங்கள நீ பழி வாங்குவேன்னு நினைச்சேன். பட் யூ, நான் சொல்றது கேளு. நீ ஏதாவது செய்யலன்னாலும் கண்டிப்பா நான் ஏதாவது செய்யத்தான் போறேன். அப்படி செய்ய ஆரம்பிச்சேன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறையே முன்னாடி என்கிட்ட சொல்லலன்னு வந்து நிக்காத. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு முழு பொறுப்பு வேற யாரும் இல்ல, நீயா தான் இருப்ப. நீ மட்டும்தான். நான் போய் பிரக்யாவுக்கு ஜூஸ் கொடுக்கறேனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ பொறுப்பு என்னோடது, நானே கொடுத்துக்கிறேன். நீ கொடுத்தேன்னு தெரிஞ்சது அத்தை என்னதான் திட்டுவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நான் தான் வலுக்கட்டாயமா கொண்டு வந்தேன்னு சொல்றேன். ஜூஸ் குடுக்கற சாக்குல போய் பிரக்யாவை பாப்பேன்ல. ஜூஸ் குடுக்கற சாக்குல பிரக்யாவை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? நீ சும்மாவே போய் அவளை பார்க்கலாமே. இத பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் ஜூஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவளுக்கு நெய் உருண்டை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்படி எல்லா வேலையும் டயத்துக்குள்ள நான் செஞ்சு முடிச்சாகணும். நீ ஒரு வேலை பண்ணு, இத நேகா கிட்ட கொண்டு போய் கூட அவ வெளியே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கா. நான் உள்ள போய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு வரேன். கிஃப்ட் பண்ண போறேன் நாங்க. இந்த அத்தை இருக்காங்களே, இந்த ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் எனக்கு தான் நல்ல சூட் ஆகும் தெரியுமா? மைத்திலிக்கு சூட்டே ஆகாது. நான் இந்த ஜூஸ பிரக்யாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை என்னன்னு கேட்டுக்கிறேன். பெரியம்மா, சக்கரை நீங்க தானே இப்ப பிரக்யாவுக்கு புளிப்பு பிடிக்காது சக்கரை போடணும்னு சொன்னீங்க? ஆமா, சக்கரை போடலதான். ஆனா என்ன பண்றது, லேட் ஆயிடுச்சுன்னா அந்த நெக்லஸ மைத்திலிக்கு அத்தை கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, மைத்திலிக்கே கொடுத்துக்கிட்டோம். நான் இந்த ஜூஸ பிரக்யாவை கொடுத்துட்டு வரேன். ஒருவேளை அத்தை எனக்காக வேற மாதிரி நெக்லஸ் வாங்கி வச்சிருந்தாலும் இருக்கலாம். இல்ல, கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா சக்கரை சக்கரை போட்டு தானே கொடுக்கணும். சக்கரை எல்லாமே எப்படி? ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் நினைச்சு இத குடிச்சிடுவா. அதுக்கப்புறமா அவளோட பிரெக்னன்சி மிஸ்கேரேஜ் ஆயிடும். எந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷமா கொண்டாடுறீங்களோ அந்த குழந்தை இந்த உலகத்துக்குள்ள வரத்துக்குள்ளேயே இங்க இருந்து போக போகுது. பிரக்யா, நீ சிரிக்கவே கூடாது. எப்பவுமே நீ அழுதுகிட்டே தான் இருக்கணும். யாருக்கு தெரியும், அபி இது உன்னோட அலட்சியம்னு நினைச்சு மறுபடியும் உன்னை வீட்டை விட்டே கூட துரத்தலாம். பாட்டி விஷயத்துல உன்னை அப்படிதானே துரத்தனாம. எஸ், நவ் தட்ஸ் a great idea. இன்னைக்கு ஈவினிங் வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு. நீ கண்டிப்பா வரணும். நோ எக்ஸ்கியூசஸ்.
கேராக்கு ஒரு சின்ன தம்பியோ இல்ல தங்கச்சியோ பிறக்க போறான். பிரக்யா இஸ் பிரெக்னென்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீ வருவல்ல? நீ வந்தா கியரா பிரக்யா 2 பேரும் சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் அப்புறம் என்ன, நான் இப்போ உடனடியா கிளம்பணும். ஏன்னா நான் நிறைய பேரை பர்சனலா இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நான் கிளம்புறேன். ஷூர். ஒன் ட்ரிங்க்? நோ, ஐம் குட். நான் டிரைவ் பண்ணணும். See you. See you in the party. See you tonight. இந்த ஜூஸ் உங்களுக்கு நல்லதா இருக்காது. உன்கிட்ட என்ன செய்ய சொல்றனோ அதை மட்டும் நீ செய். நான் இங்க இந்த வேலையை செய்யறதுக்காக வரல. நான் இப்பவே எல்லார்கிட்டயும் போய் இந்த கலந்த விஷயத்த சொல்ல போறேன். ஏய், ஒரு நிமிஷம். அந்த பிரேஸ்லெட் எங்க வைக்கிறதா இருக்க? என்ன? அந்த பிரேஸ்லெட் தான் என் ரூம்ல இருந்து நீ திருடின இல்லையா? இல்ல, நான் இந்த பிரேஸ்லெட் திருடல. ரைட். நீ எந்த பிரேஸ்லெட்டையும் திருடல. ஆனா திருடினவங்க என்னைக்கு நான் தான் திருடினேன்னு சொல்லிருக்காங்க சொல்லு. உன் பேச்சை யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நடக்க கூடாதுல்ல? அப்படின்னா நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா செய். ஒழுங்கா இந்த ஜூஸை எடுத்துட்டு போய் பிரக்யா மேம்க்கு கொடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்யற. ஏந்தா, எதுவும் பேசாம இந்த ஜூஸை கொண்டு போய் பிரக்யா மேம் கிட்ட கொடுத்துரு. அண்ட் பி ஹாப்பி. ஹாப்பி. குடிங்க மேடம், உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டது. இல்ல, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் உன்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். உடம்பு சரியில்லையா? அப்போ இத குடிச்சே ஆகணும். கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல? அப்ப சரி, குடு. தேங்க்யூ. நீ போ, நான் குடிச்சுக்கிறேன். பலவீனமாக போகுது. ஏய், உங்க அம்மா கிட்ட நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ் பண்றேன். இப்படி இல்ல, காட் ப்ராமிஸ் சொல்லு. டாட் ப்ராமிஸ். இதுவும் ஓகே தான். அதான் ப்ராமிஸ் பண்ணிட்டல, இன்னொரு ப்ராமிஸும் பண்ண. இப்படி மாத்தி மாத்தி ப்ராமிஸ் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராமிஸ் டே ஆகிடும். இல்ல, ஒரு சின்ன ப்ராமிஸ் தான். ஆக்சுவலி உனக்கு கொஞ்ச நாள்ல தம்பியோ இல்ல தங்கச்சியோ பிறக்க போதில்ல, நீ அந்த குழந்தையும் உன்ன மாதிரியே வளர்ப்பியா? அந்த பாப்பாவையும் அப்பா மேல பாசமா இருக்க சொல்லுவியா? நீங்க ரொம்ப சமத்து டாட். யாரா இருந்தாலும் உங்க மேல பாசமா இருப்பாங்க. நீயும் ரொம்ப சமத்து, அதனால உன்னையும் எல்லாருக்கும் பிடிக்கும். அடடா, அப்பாவும் பொண்ணு என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது டாட் அம்மாக்கு பியூட்டிஃபுல்லான நீங்க எப்படி தண்ணி அடிப்பீங்க? ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜூஸ். சாரி. இல்ல 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 நான் இன்னொரு ஜூஸ் வர வைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு எனக்கு ஒன்னும் அடிப்படல. உன் கையெல்லாம் ஜூஸ் ஆயிடுச்சு. நான் வாஷ் பண்ணிட்டு ஓகே, வரேன். பாத்து கண்ணாடி இருக்கு. ஆ. இப்ப என்ன பண்றது? இது இப்படியே. ஒன் செக். ஆமா, உனக்கு ஆசையா ஒரு Dress வாங்கி கொடுத்தல, அத நீ எங்க வச்சிருக்க? அத நான் ரொம்ப ஆசையா த்ரிஷாவோட ரூம்ல வச்சிட்டேன். இதை விட நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. உங்ககிட்ட இருந்து உன்னோட இது என் லைஃபோட ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனா இதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தான் தெரியல. நீங்க எனக்கு உங்களுடைய டைம் கொடுத்தாலே போதும். ஏன்னா இவன் வந்தானா இவனை நீங்க தான் பாத்துக்கணும். ஏய், ஒரேடியா 8 குழந்தைங்களையும் சமாளிக்க தயாரா இருக்க. இது என்ன இருக்கு? சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க போங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு பதிலா என்ன கொடுப்ப? ஒரு கிஸ்ஸாவது கூட. சின்ன கிஸ் இந்த இல்ல. மாதிரி. சரி, ஒரு பாசமான கிஸ். இல்ல. இப்படி. நீங்க போங்க, எனக்கு லேட் ஆகுது, நான் ரெடி ஆகணும். போங்க. இதே மாதிரி அழகா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வேற எதுவும் தேவையில்லை, எனக்கு மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும்.
உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை சிறு வாசம் தினம் 1000 முறை பாட்டு முடித்தார் பாட்டிட சொல்லி மனம் ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா பிரக்யா? எந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே நட, இல்லனா நீ உன்னோட கால் தடுக்கி கீழே விழுந்துருவ. ஒருவேளை நீ படியில இருந்து விழுந்துட்டனா அதுக்கப்புறம் குழந்தை தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் 0 ஆயிடும். ஏதோ இதே மாதிரி நான் நினைக்கிறது நிச்சயமா நடக்கும் பிரக்யா. நடத்தியே தீருவேன். இனிமே உன் பிரெக்னன்சி இருக்காது. ஏன்னா உனக்கு மிஸ் கேரேஜ் ஆக போகுது. அம்மா, நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. இவ உன்னை தொந்தரவு பண்றது இல்ல? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிடு, நான் இவ காதை திருகிடுறேன். இவ கண்டிப்பா தொல்லை பண்ணாம இருந்திருப்பா. பாவம், இவன் தான் இவ முன்னாடி எதுவும் பேசாம சைலண்டா நின்றுப்பான். அங்க பாருங்க, கல்யாணமான எல்லா ஆம்பளைங்களோட நிலைமையே இதுதான். நம்ம ராக்ஸாரையும் எடுத்துக்கங்க. பிரக்யாவால பார்ட்டியில வெயிட்டர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் ராக்ஸ்டார். ஹலோ அபி, இங்க வா. தருண் நேயா வந்திருக்காங்க. அதுக்கு வா 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 வா. ஹாய் ஹாய் தருண். வெல்கம் வெல்கம். நல்லா இருக்கு. ரைட். ஏன்னா பிரக்யா பிரெக்னண்டா இருக்கா. அண்ட் இது உன்னோட ஃபேமிலில. எக்ஸாக்ட்லி. அப்புறம் இன்னொரு விஷயம், அது பிரக்யாவோட குழந்தை மட்டும் இல்ல, என் அண்ணனோட குழந்தைங்கிறதையும் மறந்துடாத. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானோ, கியாராவை மட்டும் நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன். ஷீ இஸ் மை பிளட் அண்ட் பிறக்க போற குழந்தையும் என்னோட பிளட் தான். ஒருவேளை ஏடகுடமா நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா உன்னை கொன்னுடுவேன் தானோ. அதனால தப்பா யோசிக்காத என்ன. பிரக்யாவை விட இவதான் எனக்கு இப்ப எதிரியா இருக்கா. முதல்ல இவளை கொஞ்சம் கூலாக்கணும். டோன்ட் வரி ஆலியா, நான் அந்த மாதிரி எதையும். இன்னையோட உன் கதை ஒரேடிய முடிய போகுது. இந்த பால் பேரிங்ஸ் இங்க எப்படி வந்துச்சு கேக்குறேன்ல. கேரா, நீ தானே இதை வச்சு இங்க விளையாடிட்டு இருந்த. நீ இத படியில போட்டியா? நான் இத பண்ணல. இதை யார் இங்க போட்டாங்களோ அவங்க வாயாலேயே சொல்லிட்டா நல்லது. ஏன்னா நான் கண்டுபிடிச்சனா அப்புறம் அவங்க நிலைமை மோசமாடும். இங்க என்ன விளையாட்டம் நடக்குது? அபி, கொஞ்சம் பொறுமையா இருடா. குழந்தைங்க பயந்துட போறாங்க. ஒன்னும் ஆகலடா செல்லும். ஓகே. எப்படி இல்ல, என்கிட்ட என்னோட அதிர்ஷ்டம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அது நடந்தே தீரணும். ஆனா இந்த முறை எப்படி மிஸ் ஆச்சு? பிரக்யா எப்படி தப்பிச்சா? நான் நினைச்சது எப்படி நடக்கல? என் பிளான் எப்படி ஃபெயில் ஆச்சு? கடவுள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சிருந்தாருன்னா அவ குழந்தைய சாகடிக்கிற ஐடியாவை எனக்கு ஏன் கொடுத்தாரு? What is your problem? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அந்த ஐடியாவை கொடுத்தாரு? எதுக்கு? ஏன் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தாரு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு யோசனை உன் மைண்ட்ல வந்துச்சுன்னா அந்த யோசனை முடியறதுக்குள்ளேயே உன்னோட கதையை நான் முடிச்சிருவேன். பிரக்யா என் கூட இல்லைன்னாலும் அவ என் மனசுல இருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் என் பிரக்யாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அதனால அவளை விட்டு தள்ளியேற. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றதுக்கு நீ முயற்சி பண்ணான்னு வச்சுக்க,
அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே இருக்க மாட்ட. புரிஞ்சுதா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன ஆச்சு? ஐ ஸ்வேர் அம்மா, நான் படியில அந்த சின்ன சின்ன பால்ஸ் போடவே இல்ல. நானும் சனியும் ரூம்ல தான் விளையாடிட்டு இருந்தோம். நேஹா அக்கா கூட பார்த்தாங்க. நாங்க விளையாடினதுக்கு அப்புறமா கீழே போயிட்டோமா. ஒண்ணும் பிரச்சனை ஆமாக்கா. இல்ல. யாரா சொல்றது உண்மைதான். இவ என் கூட தான் இருந்தா. நாங்க இவ டாய்ஸ வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கீழே பாட்டிக்கு வந்துட்டோம். ஆனா இதெல்லாம் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயம் குழந்தைங்க அதை பண்ணல. எனக்கும் தெரியும் குழந்தைங்க இதை பண்ணலனா வேற யாரும் இதை பண்ணிருப்பாங்க. சாவு வீட மாத்தத்தான் போறேன். இந்த மருந்துல டேஸ்டே இருக்காது. அதனால பிரக்யாவுக்கு அவ என்ன குடிக்கிறாங்கிறது கண்டிப்பா தெரியவே வராது. பிரக்யா உன்னோட பிரெக்னன்சி முழுசா முடியவே முடியாது. அது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும். ஒருவேளை இதுவே ஓவர் டோஸ் ஆகி உன்னோட குழந்தையோட சேர்ந்து நீயும் செத்து போயிட்டனா, என்னை விட சந்தோஷப்படுறவ இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. உன்னை அழிக்கிறேன். இருந்தாலும் நீ சொல்றதால முயற்சி பண்ற. என்ன முயற்சி பண்ற? கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அப்புறம் மத்த விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. எல்லாம் சரியாயிடும், லைஃபும் செட் ஆயிடும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்? கடவுள் எல்லாமே கொடுத்தாரு. ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் கட்டுத்தனம் காட்டிட்டார். என் லைஃப்ல மேரேஜ்னு ஒண்ணு இருந்தா அது முன்னாடியே நடந்திருக்கும்ல. என்ன பேசுற? ஏய், எப்படி இருக்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் கொடுக்கறதுக்கு நேரமாகலாம், ஆனா கைவிட மாட்டார். கூடிய சீக்கிரம் உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. பிரக்யா, நான் இத வந்துடுறேன். இவன் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட். ரொம்ப அழகா இருக்க. ஏய், ஒண்ணுதான் நில்லு. எங்க போற? உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தா அதை யூஸ் பண்ண பழகிக்கோ. அதை விட்டுட்டு என்ன பார்த்து ஓடிட்டுலாம் இருக்காது. என்ன அது என்கிட்ட நடக்கவே நடக்காது. ஒழுங்கா இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் பிரக்யா கிட்ட கொடு. இன்னைக்கு அவளுக்கு கண்டிப்பா மிஸ் கேரேஜ் ஆகணும். அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவும் பேசாம இருக்கேன். இதுக்கு மேலேயே நீ இன்சல்ட் பண்றது என்னால பொறுத்துக்க முடியாது. நான் சும்மா இருக்க மாட்டேன். எதுவும் பேசக்கூடாது. நீ எதுக்காக எனக்கு ஜூஸ் அனுப்புனன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன தப்பு பண்ண? எல்லாரும் உன் மேல கேரிங்கா இருக்கிற மாதிரி நானும் இருந்தேன். நான் பாசமா உனக்காக ஜூஸ் கொண்டு வர சொன்னா அதுக்காக நீ என்ன என் மேல அக்கறையா இருக்கிறதுனால தான் பப்பாயா ஜூஸ் அனுப்புனியா? Are you mad? பப்பாயா ஜூஸ் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்கிறது எவ்வளவு தப்பானதுன்னு எனக்கு தெரியாதா? மிஸ்கேரேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு பிரக்யா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு எஜுகேட்டட் பர்சன். நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன். நீ தப்பு பண்ணல. நீ தெரிஞ்சது அந்த ஜூஸ் எனக்கு அனுப்பியிருக்க. குழந்தைய நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டியா? நீ பிரக்யா விஷயத்துல எதுக்காக இப்படி பண்ண? எதுக்காக நீ இந்த குழந்தையை அழிக்கணும்னு நினைச்ச? Tell me damn it. இவ என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டா. நான் இவ்வளவு சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். நான் என்ன பறிச்சுட்டேன்? இவரு என்னுடைய புருஷன், இது என்னுடைய குடும்பம். நீதான் என்கிட்ட இருந்து இதை பறிச்ச, மறுபடியும் எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமும் உன்னை இந்த வீட்டை இருக்க விட்டது என்னுடைய தப்புதான். ஆனா இதுக்கப்புறம் அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். த்ரிஷா, மைதிலி அண்ணி, ப்ளீஸ் மேல போய் இவளோட திங்ஸ் பேக் பண்ணு. அபி, நான் உனக்கு எப்பவுமே கெட்டது நினைச்சதே கிடையாது. நான் நல்லவனா இருக்கிறத நீ பயன்படுத்திக்கிட்ட. இதுக்கு மேல வேண்டாம். இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அபி, நான் தனு, உன்னோட தனு. என்ன உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இந்த பிரக்யாவுக்கு முன்னாடில இருந்தே தெரியும். நீ என்ன லவ் பண்ணிருக்க அபி. அது காதல் கிடையாது. அந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும்.
காதல் என்னங்கறத பிரக்யா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தா. நான் காதலிச்சது நேசிச்சது பிரக்யாவை மட்டும்தான். நீ இப்பவும் என்ன காதலிக்கிற? He loves me. He still loves me. தனு, நான் உன்கிட்ட படிச்சு சொன்ன பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா, அதனால வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சோ நீ உன் மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கல. ஆனா நீ சேஞ்ச் பண்ணிக்கல. அதுக்கு பதிலா மோசமாயிட்ட, படு மோசமா நீ மாறிட்ட தனு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னுமா நீ அவளை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க? நீ எந்த அளவுக்கு மோசமா மாறி இருக்கேன்னா அவளோட குழந்தைய குழந்தை அந்த குழந்தை சாகணும். ஒருவேளை அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னா நானே என் கையால அதை ஒரேடியா சாகடிச்சிருவேன். இன்னொரு குழந்தைய இவங்க பெத்துக்கறத என்னால ஏத்துக்கவே முடியாது. தனு, ஐயோ தனு, அபிஷேக் இவளை இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காது. உன்னை சொல்லவா தனு, உன்னை வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா நீ அதை ரொம்ப ஈஸி ஆக்கிட்ட. அபி, அப்புறம் உன் கையாலேயே எனக்கு பெஸ்ட் அப்பா அண்ட் பெஸ்ட் ஹஸ்பண்ட்கான அவார்டை கொடுப்பேன், அதுவும் கிஸ்ஸோட. ஏய், இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன். உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு இனிமே யார் கண்ணும் பட விட மாட்டேன். உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். இன்னில இருந்து உன்னோட ஒவ்வொரு வீடியோலும் வண்ணமயமா இருக்கும். ஏன்னா தினம் காலையில எந்திரிச்ச உடனே நீ என்னதான் பாப்ப. உன்னோட பிரேக்ஃபாஸ்ட், பெட்டி, லஞ்ச், டின்னர் எல்லாமே என் கையால தான் வரப்போகுது. நோ ரியலி, ஐ மீன் இட். எல்லாம் என் கையால தான். இப்ப நீ ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உடனே போய் இப்படி வந்துடுறேன். எங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வரமா? யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல, நானே கொண்டு வந்துட்டேன். வாவ், சாப்பிடுங்க. தேங்க் யூ. நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், அக்காக்கு நீங்களே எல்லாம் செய்றீங்க, ஓகே. பட் எங்களுக்கும் சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடு. இன்பம் எதுவரை நாம் போவோம், அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம் என் தேடுதே. கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்
எடுத்துட்டு வரேன். அவ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அட இன்னைக்கு அவங்களுக்கு தானே செய்மந்தோம். அவங்கதான் எல்லாரை விடவும் அழகா இருக்கணும். அதை என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த தாயாகிற சந்தோஷம் முகத்துல தானே ஒரு பொலிவு கொடுத்துரும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பொலிவு. நீ கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பாட்டி மாதிரி பேசுற. டான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அங்க பாருங்க. அண்ணி நம்ம கூப்பிட்டதுனால தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன் இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறீங்க? என்னோட அதிர்ச்சிக்கு காரணம் நம்ம டான்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது பஞ்சாபி டான்ஸ்க்கு மட்டும் தானே, கூட ராஜஸ்தானி டோல் கூட வந்திருக்கு. இத பாருமா, அவளை போய் உட்கார வையே. நாம சொல்லும் போது அவங்கள ஆரம்பிக்க சொல்லு. சரிங்க அத்தை, அப்படியே பண்றேன். கண்ணா, நீ போய் திட்டிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, அடிக்கிறாங்க கூட. என்னங்க இது ரொம்ப ஓவரா இருக்கு. காதல் ஓவர் ஆகணும்னா ஓவரா ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஐயோ நிறுத்துங்க, யாராவது வந்துட போறாங்க. நம்மள பார்த்துட்டு திரும்ப போயிடுவாங்க. ஹாய். உங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ் முடிஞ்சதா? இப்பதானே ஆனா ஆரம்பிச்சோம். இப்ப முடிச்சுதானே ஆகணும். கீழே கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீமந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டாமா? ஒரு மணி நேரம் கழிச்சு வச்சுக்கலாமா? இல்ல இல்ல வாங்க போலாம். என்ன பேசுற நீ? அது எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, சொல்றத கேளுங்க கேளுங்க கேளுங்க. பிரக்யா குடும்பமே இல்ல, குடும்பம்னா நம்மளோட குடும்பம். இவதான் என்னோட அழகான மனைவி பிரக்யா. இவள நான் இப்போதைக்கு பல தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா யாரோ என்கிட்ட சொல்லிருக்காங்க, எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ காதல் அதிகமாகுமா. ஆனா என் தலையெழுத்து சரியில்லையே. என் தலையெழுத்துல காதல்னா அடின்னு எழுதிருக்கு. இவ எப்படிப்பட்ட பொண்டாட்டி தெரியுமா? புருஷனை காதலிக்கிறத விட அடிதான் அதிகமா தரா. எல்லாரும் பாத்தீங்கல்ல, ஒரு அப்பாவி புருஷன் பொண்டாட்டி கிட்ட எத்தனை நாள் தான் அடி வாங்குவான்? யாராவது அப்புறம் கிஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்றேன். ஓகேவா? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏன் நீங்க இங்க இருந்து போங்களே. இங்க வேற யாராவது ஆம்பளைங்க இருக்காங்களா? என்ன தவிர வேற யார் ஆம்பளை வர முடியும்? யாரும் இல்ல. அதுக்கு காரணம் இது பொம்பளைங்க ஃபங்க்ஷன். சரி சரி, நான் போறேன், திரும்ப வரவே மாட்டேன். பொம்பளைங்க ஃபங்க்ஷன் சொல்றீங்கல்ல, இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. அப்பதான் முன்ன மாதிரி எல்லாரும் என்ன பார்த்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அடிதான் கிடைக்கும். பார்க்கலாம். நீங்களாம் எதுக்கு இப்ப நிக்கிறீங்க? வாங்க டான்ஸ் ஆடு. இது வெறும் லேடிஸ் ஃபங்க்ஷன் இல்ல, ஆண்களுக்குமான ஃபங்க்ஷனா மாற போகுது. அட இருங்கப்பா, நீ என்ன சொன்ன? இங்க ஆம்பளைங்க யாரும் இல்லையா? இப்ப உன் கண்ணால பாரு இங்க எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்கன்னு. சரிப்பா, நீங்க வாங்க, வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. இப்போ எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை இவ்வளவு தூரம் இப்படிதான் போவா. அந்த இடத்துல யாரும் இல்ல. ஒருவேளை உன் மன பிரம்மையா இருக்குமா? ஆமா பிரக்யா, அதுவும் நாம இப்ப எந்த நம்பிக்கையில இங்க வருவா? அவளை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது அவளுக்கும் தெரியும். தயவு செஞ்சு என் வார்த்தையை நம்புங்க ப்ளீஸ். இப்ப நான் என் கண்ணால அவளை பார்த்தேன். எனக்கு பிரம்மலாம் எதுவும் இல்ல. அவ கண்ணுல கோபமும் வெறுப்பும் இருந்ததுங்க. என்ன அவ அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தா. நீ இப்படி எல்லாம் யோசிக்காதம்மா, அமைதியா இரு, பொறுமையா இருமா, பாத்துக்கலாம். மாமா, அக்காக்கு பிரம்ம ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க திருப்திக்காக ஒரு தடவை பாத்துட்டு வாங்க. டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுவாங்கல்ல. சரி, நான் பாக்குறேன். நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன். உன்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் சுத்தமா இல்ல. என் தலையெழுத்து அவ்வளவு மோசமா இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 7 வருஷமா நான் அபி கூட சேர்ந்து வாழ்ந்ததுல கொஞ்சம் கூட பணம் சேர்த்து வச்சிருக்க மாட்டேனா? மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்துறேன் நிக்கல். அதுக்கு பதிலா நீ அவங்கள பழி வாங்கணும். பிரக்யா வயித்துல வளர அந்த ரெட்டை குழந்தைங்களை நீ கஷ்டப்படுத்தணும், இம்சப்படுத்தணும், அழிக்கணும். அபி குடும்பத்தை சேர்ந்து யாரும் இனிமே சிரிக்கவே கூடாது. இப்ப அதெல்லாம் தேவையா? நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு, நாங்க என்ன சடங்கு பண்ணுவோம்? ஏன் ராணி,
எதுக்கு என்ன தடவணும்? என்ன தடவுனா பிரக்யா அழகா இருக்க மாட்டா. கண்ணா, குழந்தைங்க பிறந்த உடனே பொண்ணுங்களுக்கு முடி உதிர ஆரம்பிக்கும். பிரக்யாக்கு அந்த மாதிரி நடந்துடக்கூடாது இல்ல, அதனாலதான் இப்பத்துல இருந்து என்ன தடவ போறோம். ஆனா பிரக்யா அதை பத்தி எல்லாம் டென்ஷன் பட வேண்டிய அவசியமே இல்ல. அவளுக்கு தான் கருப்பா நீளமா முடி இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான முடி, உள்ள பெயின் கூட இல்ல. முடியெல்லாம் உதிராது. நீங்க வேணா இழுத்து பாருங்களேன், ஒரு முடிய கூட உங்களால எடுக்க முடியாது. அபி, இது சம்பிரதாயம் பண்ண விடு. பிரக்யாக்கு முடி பிசு பிசுன்னு ஆயிடுச்சா பார்க்க நல்லா இருக்க மாட்டா. அப்போ நான் என்ன வச்சா பார்க்க நல்லா இருக்க மாட்டேன், அதனால இந்த சம்பிரதாயத்தை வேணான்னு சொல்றீங்க? இல்ல, நான் அதுக்கு சும்மா முடி பிசு பிசுன்னு இருக்கும்னு இல்ல. நீ அச்சி அச்சின்னு தும்புடன்னு வச்சுக்கோ. உனக்கு அச்சின்னு ஜலதோஷம் பிடிக்கும், நீ குளிக்கும். சிரிச்சிட்டாளா? எதுக்கு சிரிக்கிற? பின்ன என்னமா, நீங்க மட்டும் தான் விளையாடணுமா? ஏன் நான் விளையாட கூடாதா? வாட்? நீ இப்ப விளையாடுனியா? எனக்கு உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. சரி ப்ளீஸ், இந்த மேட்டரை இங்கே முடிச்சுக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, இந்த மேட்டரை முடிச்சு வைக்க ஒரு வழிதான் இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு கிஸ் கொடுத்துரு. யாரும் இங்க பாக்காதீங்க. எனக்கு போன் பண்ணல. இந்த சின்ன வேலையை முடிக்க எவ்வளவு டைம் எடுத்துப்பாவன்? சரி, அவன் வேலையை அவன் பாக்கட்டும். நிச்சயமா எனக்கு ஒரு டைம் வரும். நான் அந்த பிரக்யாவை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நான் அபிய கூட அழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவன் அழுதே ஆகணும். வாழ்நாள் முழுக்க அழுதுகிட்டே இருக்கணும். இந்த தனுவை கைவிட்டதுக்காக அழுதுகிட்டே இருக்கணும். எவ்வளவு உண்மையா இத்தனை வருஷம் நான் அபிய விரும்பினேன். அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவனுக்கு எப்பவும் அந்த பிரக்யாவோட சந்தோஷம் தான் முக்கியம். பிரக்யா பிரக்யா பிரக்யா. அபி எனக்கு முழுசா கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அவனுக்காக அலங்கரிச்சுப்பேன். அவனுக்காக மேக்கப் போடுவேன். இவ்வளவு நேரமாச்சு, இந்த நிக்கல் என்ன பண்றான்? ஏன் இன்னும் கூட எனக்கு போன் பண்ணாம இருக்கான்? அங்க என்ன நடக்குதுன்னு நான் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? இவன் எப்ப வேலையை ஆரம்பிச்சு எப்ப முடிக்க போறான்? பிரக்யா, நீ இப்ப போய் தான் ஆகணும். ஏன் குடும்பத்தை விட்டு நீ வெளியேறித்தான் ஆகணும். ஏன்னா அந்த வீட்டுல உன்னோட சீமந்த ஃபங்க்ஷன் இல்ல. இப்ப உனக்கு வெறும் இறுதி சடங்கு தான் நடக்கும். இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். எனக்கு நேரமே சரியில்லை. ஆனா என்னோட ஒவ்வொரு கெட்ட நேரத்துக்கு அப்புறமும் எனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. நிக்கில் அங்க அவனோட வேலையை முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த அபி எனக்கு நிரந்தரமா சொந்தமாயிடுவான். ஏன்னா அபி கியாரா மேல உயிரியே வச்சிருக்கான். நானும் கியாரா மேல பாசமா தான் இருப்பேன். ஒரு அம்மாவா இருப்பேன். அவளை ஒரு நல்ல குழந்தையா நான் வளர்ப்பேன். அவளை என்ன மாதிரி ஒரு சூப்பர் மாடல் ஆக்குவேன். அவளோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிப்பேன். கியாரா என்னோட பொண்ணு. I love you. I'm going to see you soon. தெரியலையே. கீழே எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஆனா நான் அவங்களோட போட்டோ எடுத்துக்கணும். அம்மா கூட, அப்பா கூட, பாட்டி கூட. ஆனா போன் கிடைக்க மாட்டேங்குது. நான் முதல்ல என்ன ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்துக்க போறேன். நான் எவ்வளவு கியூட்டா இருக்கல, அப்படி எங்க அம்மா மாதிரி. நான் ரொம்ப அழகா இருக்கேன். ஒரு நிமிஷம், இந்த பக்கம் எதுக்கு போறீங்க? சித்தி
யாரா நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அமைதியா வெளியில வந்துரு, இல்ல நானா உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தா அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நான் இப்ப என்ன பண்ணணும்? அபியோட வீட்டுக்கு போகணுமா? ஏன்னா அந்த பிரக்யா சாகும்போது அபி என்கிட்ட வந்ததுன்னு அழுவான். அவன் சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள் தேவைப்படும்ல, அவனுக்கு சொந்தமான ஒருத்தி, அவன் கண்ணீரை துடைக்கிற ஒரு கை. ஆனா அபி என் மேல கோவமா இருந்தானா? நான் அவனுக்கு ஒரு கால் கூட பண்ணலையே. ஒரு நைட் தப்பா இருக்கலாம். நிச்சயமா அந்த பிரக்யா தான் அபிய. ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஏன்னா அவருக்காளே அந்த பிரக்யா மொத்தமா போயிடுவா. அவளோட சேர்ந்து அவ வயித்துல இருக்கிற அந்த ரெட்டை குழந்தையும் செத்து போயிடும். அப்புறம் மிச்சம் இருக்க போறது நான் மட்டும்தான். தனு, கியாரா, அப்புறம் அபி. One good happy family. சீக்கிரம் வெளியில வாங்க. ரெண்டு பேரும் எங்க போனாங்க? கீழே போய் பாக்குறேன். கர்டன் ஏன் அசையுது? பாதி கர்டன் தான் அசையுது, இது அசைய மாட்டேங்குதே. பேயா? இந்த ரூம்ல பேய் பிசாசு ஏதாவது இருக்கா? நீ பயப்படாம இரு மைத்திலி. என்னவேன் 3 என்றதுக்குள்ள நீங்க வந்து நிக்கணும். ஓகே, 1 2 3. கியாரா, எனக்கு நல்லா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் எங்கேயோ இருக்கீங்க. நீங்க விளையாடணும்னா விளையாடுங்க, ஆனா சீக்கிரமா கீழே வந்துருங்க. கியாரா செல்லம், உங்க அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்றா. அதுவும் இல்லாம பார்ட்டி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கு. ரெண்டு பேரும் சீக்கிரமா வந்துருங்க. ஸ்வர்ணி பாட்டி. பாட்டியா? அவங்க அங்க கீழே. அது சரி, பாட்டியே பண்ண சொன்னாங்கன்னா நீ கண்டிப்பா அதை சுத்தப்படுத்தியே ஆகணும். நீ மூலக்காரன்ல, அந்த விஷயத்த மறந்து உன்னை கிளீன் பண்ண சொல்லிருப்பாங்க. இந்த வேலையை நீ செய்யலன்னா எல்லாரும் முன்னாடி உன்னை திட்டுவாங்க. போ போ போ, நீ எடுத்துட்டு போ. இரு, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? இரு, நான் வேலைக்காரங்களை விட்டு இதை எடுத்துட்டு போக சொல்றேன். இல்ல, நானே எடுத்துட்டு போறேன். முடியுமா? முடியும். ஏன்னா உங்க வீட்டுல பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குல்ல, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. போங்க. நான் என்ஜாய் பண்றேன். நீ எடுத்துட்டு போ. சரி. நேஹா. ஐயோ இல்ல, சரி அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பொண்ணு எப்பவுமே குறுக்க வந்துகிட்டே இருக்கா. எப்ப பாரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. மாட்டிக்கிட்டேன், வசமா மாட்டிக்கிட்டேன். நான் தனுவோட பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. ஒவ்வொரு வாட்டி அவ சொல்றதை கேட்டு மயங்கி நான் இப்படி மாட்டிக்கிறேன். அவகிட்ட சுத்தமா பணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு அவளுக்கு உதவி செய்யறேன். ஆனா இந்த பழி வாங்கும் படலம் அவளது மட்டும் இல்ல, நானும் அந்த அபிய பழி வாங்கணும் தானே துடிக்கிறேன். அவ என் மொத்த லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். எல்லாத்தையும் அவன் வேணும்னு தான் பண்ணியிருக்கான். ஏன்னா நான் தனு கூட இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். அதான் அவன் என்னை வேணுட்டே அழிச்சிட்டா. அவனை நான் விட மாட்டேன். நல்ல டாக்டர் சொல்ல சொல்லி கேட்டியாமே, அவருக்கு ஏதோ நல்ல டாக்டர் ஒருத்தர் தெரியும் சொன்னாரு. அந்த டாக்டர் பேஷண்ட குழந்தை மாதிரி பாத்துப்பாராம். அப்படியா? நான் கேராவை கூட்டிட்டு வந்துடுறேன். அட எங்க போற நீ? கேரா மாடியில விளையாடிட்டு இருக்கா. ஆமா, அவ சன்னி கூட விளையாடிக்கிட்டு இருக்கா.
கேராவை கீழே கூட்டிட்டு வரான், அவன் இல்லைன்னா சுவாரஸ்யமாவே இருக்கா. ஆமாமா, கரெக்ட் தான். சனி கேரா எங்க? தெரியலையே. சன்னி உன் கூட தானே அவ விளையாடிட்டு இருந்தா. கேராவும் நீயும் நான் கூட மாடிக்கு வந்தேனே, நீ என்ன பாவுன்னு சொல்லி பயமுடுத்தினீங்களே, நானும் பயந்தேனே. அதுக்கப்புறம் நீ கேராவுக்கு தொந்தரவு கொடுத்தியே. நான் யோசிச்சு முடிவு பண்ணுவேன். ஐ ஜஸ்ட் விஷ் அவங்க 2 பேரும் அழுறத நான் என் கண்ணால பாக்கணும். அபி பிரக்யா மேல பழிய போடுவான், நீ கியாராவை ஒழுங்கா கவனிச்சுக்கவே இல்லைன்னு சொல்லுவான். அந்த பிரக்யா அபி மேல பழிய போடுவான். 2 பேருக்குள்ளேயும் சண்டை வரும். அண்ட் மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப நான் என்ட்ரி கொடுப்பேன் அபியோட லைஃப்குள்ள, அவனோட வீட்டுக்குள்ள. தனு ரிட்டர்ன்ஸ். எங்கேயுமே இல்ல. அப்ப எங்க போனா அவ? நீ டென்ஷன் ஆகாத. பிரபா, பெரியப்பா, கிராணி வெளியே போயிருக்காங்க. ஒருவேளை அவங்களோட போயிருக்கலாம்ல. போன் பண்ணுங்க. போன் பண்ணி பாக்குறேன். தேங்க்ஸ். சொல்லுடா அபி. டேய், கேரா உன் கூட இருக்காளா? இல்லையடா. ஏன்? இல்ல, வீட்ல அவ எங்கேயுமே காணோம். நான் அவளை தேடுறேன். கிராணி உன் கூட இருக்காங்களா? பாட்டி பெரியப்பா கூட கிச்சன்ல இருக்காங்கடா. பிரக்யாவுக்காக ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன், என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேச? இல்லடா, கேராவை எங்கேயும் காணோம். ஹலோ, இருடா, நான் உள்ள வரேன். சரி வா, நான் எங்கேயாவது தேடி பாக்குறேன். கேரா கிட்ட என்னுடைய போன் இருக்கு, முதல்ல அதுக்கு கால் பண்ணுங்க. செஞ்சிருக்க சார், பல தடவை. எங்க அப்பாவும் இந்த வேலை தான் செஞ்சாரு. நாங்க ப்ரொபஷனல் கிட்னாப்பர். எங்க வேலையில நாங்க கரெக்டா இருப்போம். ஆனா எங்களுக்கு பணம் சரியா வந்துடணும். பணம் கரெக்டா கிடைச்சிரும். ஏ ப்ரோ, வாட்ஸ்அப். ஹே ராக்கி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம்ல. நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இத பண்ண போறேன். நான் கூட தான் நர்வஸா இருக்கேன். ஆனா இவங்க எல்லாம் நிறைய வேலை பண்ணிருக்காங்க. தீஸ் கைஸ் ஆர் ப்ரொஃபஷனல். ஓ ரியலி? இது விக்கி. ஹாய். ஹாய். இவன் ஷெட்டி. ஹாய். பண்டி. ஹாய், எம் ராக்கி. ராக்கி என் பிரதர். வேலையை நான் ஆரம்பிச்சா இவன் முடிச்சு வச்சிருவான். சோ கவலைப்பட வேண்டாம், பணத்தை எல்லாரும் பிரிச்சுக்கலாம். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நீங்க அங்கே இருங்க, நாங்க இப்போ வந்துடுறோம். எங்க இருக்கீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கியாரா எங்க இருக்கா? நான் அபிஷேக் கிட்ட மட்டும் தான் பேசணும், வேற யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். ஆனா கியாரா எங்க இருக்கா? நீங்க யார் பேசுறீங்க? நான் பேசுறது யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். உன் மக என்கிட்ட இருக்கிற, அது மட்டும் தான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை உன் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் தான் பேசுவேன். போனை கொடுங்க, இல்ல நான் போனை வைக்கிறேன். இல்ல, இத நான் போனை கொடுக்கறேன். கியாரா இவர்கிட்ட தான் இருக்காளா? நீங்க தான் பேசணுமா? ஹலோ, கேரா எங்க இருக்கா? மிஸ்டர் அபிஷேக், கேரா எங்க இருக்கான்னு கேக்குறான்ல. கவலைப்படாதீங்க, உங்க மக என்கிட்ட தான் இருக்கா. பயப்படாதீங்க. நீ யாரு? கேரா எதுக்கு உங்ககிட்ட பேசுற? கேரா எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்றியா? உன் மக எங்க இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு நான் சொல்றத கேளு. போய் அந்த என்வலப்பை திறந்து பாரு, அதுக்கப்புறம் உனக்கே தெரிஞ்சிடும். இங்க பாரு, என்கிட்ட விளையாடாதா சொல்லிட்டேன். கத்தர சத்தம் கேக்குது. கியாராவோட போட்டோ பார்த்திருப்பா. என்னாச்சுக்கா? அவளுக்கு ரொம்ப பசிக்குங்க, அவ எனக்கு வேணும். அவ அழுதுகிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவ கண்டிப்பா வந்துருவா. நீங்க வாங்க, மேல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். கியாரா வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். பிரக்யா, ஏன் இந்த மாதிரி பண்ற? சொன்னா புரிஞ்சுக்கோயே. உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டா கேரா இங்க வந்துட போறாளான்னு. இது பாரு, நான் உன்னையே கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்னா கேராவை எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்லு? ஹே ப்ளீஸ், எனக்காக உன்னையும் நம்ம குழந்தையையும் பாத்துக்க. கேராவை நான் கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு நீ உன்னை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. வாங்கக்கா. பிரபா, கிராணிய ரூம்க்கு கூட்டிட்டு போ. அடுத்த தடவை நீ என்ன மிரட்டணும்னு வச்சுக்கோயே, நான் உன்னை அடிக்க மாட்டேன். உன் கைய காலை கட்டி தலைகீழ தொங்க விட்டுருவேன். நீ அழுகிற சத்தம் என்னால கேட்க முடியல, தயவு செஞ்சு நிறுத்து. நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியலையா? எனக்கு அழுகிற சத்தம்
பிடிக்காதுன்னு சொல்றல. நீ இவ்வளவு பாத்துக்கோ. வாய மூடு. வாங்க. என் பேத்திய என்ன பண்றான்னு தெரியல. என் பேத்தி சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியல. பாட்டி ப்ளீஸ் தைரியமா இருங்க. நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம இருந்தா அப்போ பிரக்யாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாம நம்ம பாத்துக்கணும். நீங்க அழுதுகிட்டு இருந்தா அவங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க? அதனால ப்ளீஸ் பாட்டி, பிரக்யா முன்னாடி கொஞ்சமாவது தைரியமா இருங்க. அவங்களையும் ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லுங்க. பிரபா சொல்றது சரிதான்க்கா. நாம கொஞ்சம் தைரியமா தான் இருக்கணும். பிரக்யாவுக்கும் நம்ம நம்பிக்கையை கொடுக்கணும். நாம இங்க உக்காந்துக்கிட்டு இருந்தா நமக்கும் டென்ஷனா தான் இருக்கும். வா பிரபா, நம்ம எல்லாரும் கீழே போலாம். வா போலாம். நான் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையே. நீ இங்க வந்திருக்க, ஆனா நீ போலீஸ்ல இல்லையே. நான் சிபிஐல இருக்கேன். உனக்கு ரிப்போர்ட்டர்ஸ் பத்தி சரியா தெரியல. அவங்க எங்க இருந்து எந்த விஷயத்தை வேணும்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னாச்சு ஆஷிஷ், என்ன தேடிட்டு இருக்க? ஏதாவது ஒரு க்ளூ, கண்டிப்பா அந்த கிட்னாப்பரை பிடிக்க ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சரி, நீ என்ன சொன்ன? கேராவை அவளோட ஆண்டி லாஸ்டா காரிடோர்ல பார்த்ததா சொன்னல? ஆலியா. ஆலியா. நீ உன்னையும் நம்ம குழந்தைங்களையும் நல்லா பார்த்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண. டென்ஷன் ஆகக்கூடாது ப்ளீஸ். கேராவை நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கவலைப்படாத. போன் அடிக்குது. நான் வந்துடுறேன். 3 கோடி ரூபாய் பணம் கேட்கிறான். நான் பணத்தை கொடுத்துறேன்டா. நான் கேராவை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். கேராக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கல, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். பிரபா, நீ ப்ளீஸ் ஒண்ணு பண்ணு. பெரியப்பா கூட பேங்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்துரு. ஒரே பிரான்ச்ல அவ்வளவு பணம் இருக்காது. நீ இன்னொரு பிரான்ச்சுக்கும் போய் பணத்தை எடுத்துட்டு வா. நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன். பெரியப்பா ப்ளீஸ், இந்த பணம் 2 மணி நேரத்துல வந்துடணும். ஏன்னா அவன் 2 மணி நேரத்துல கால் பண்ண போறான். அபி, நீ கவலைப்படாத. நாங்க 2 பேர் கேஷ் எடுத்துட்டு வந்துடுறோம். நீ கவலைப்படாம. அபி ரிலாக்ஸ், எல்லாம் சரியாயிடும். அபி நான் சொல்றத கேளு. ரெடி பண்ணலாம். உனக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இன்டர்நெட்ல நீ ஃபேமஸா இருக்க. கிட்னாப்பருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் 3 கோடி ரூபாய் மட்டும் தான் கேட்டிருக்கான். அப்படின்னா அவன் உன்ன பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கான். அவனுக்கு தேவை பணம் இல்ல. இப்பதான் நீ என்கிட்ட 95% ரிவெஞ்ச் அண்ட் கிட்னாப்பிங் கேசஸ்ல குழந்தைய கொன்னுடுவாங்கன்னு சொன்னேன். ஆனா மீதி 5% கண்டிப்பா குழந்தைங்க திரும்பி வந்துருவாங்க. சோ ஆசிஷ், அந்த 5%ல என்னோட குழந்தைய திரும்ப வரலாம்ல. ஒருவேளை அவங்களுக்கு அவ்வளவுதான் பணம் தேவைப்பட்டிருக்கலாம். பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அவங்க என்கிட்ட நிறைய பணம் கேட்டிருப்பாங்கல்ல. நான் என்ன சொல்ல வரேன்? நீ நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ஆஷிஷ். அந்த கிட்னாப்பர் என்கிட்ட பணம் கேட்டிருக்கான். நான் அந்த பணத்தை கொடுத்துட்டு கேராவை கூட்டிட்டு வந்தாகணும். அவ்வளவுதான். நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற அபி. அவங்க நம்ம எல்லா மூமெண்ட்ஸையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஷிஷ், நான் கேராக்காக எந்த ரிஸ்கையும் எடுக்க தயாரா. கிரியா, உன் ஃபேமிலி கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்ல நீ? நான் உங்ககிட்ட எந்த தப்பான வேலையை செய்ய சொல்லலையே. என்னோட அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க எனக்காக ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. டாக்டர் தான் பிரெக்னன்சி டைம்ல டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, என்கிட்ட கூட பேச வேணாம். நீங்களே போன் பண்ணி நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன்னு சொல்லிடுங்க. டென்ஷன் ஆக வேணாம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என் அம்மா வயித்துல இருக்கிற தம்பியோ தங்கச்சியோ ஹெல்த்தியா இருப்பாங்கல்ல. நான் பெரிய பொண்ணு, நான் தானே அவங்கள பாத்துக்கணும். அமைதியா இருக்கணும், புரியுதா? நீயும் உன் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னா என்கிட்ட பேசாம இரு. அக்கா, இப்படியே அழுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுக்கா. டேப்லெட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் ஆண்டி, டேப்லெட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கியாரா திரும்பி வந்ததும் என்னதான் திட்டுவா. நான் இல்லாத போது எங்க அம்மாவை பாத்துக்கவே இல்லைன்னு சொல்லுவா. நீங்க அழாதீங்க. இந்த கண்டிஷன்ல என்னால ரெஸ்ட் எடுக்க முடியாது. என்ன கீழே கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.
இந்த ரூம்ல இருந்தேன்னா நல்லா இருக்கிறேன்னா உடம்பு சரியில்லாம கூட போயிடுவேன். யாரா எப்படி இருக்கான்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையை வலிக்குது. நீங்க வாங்க பாத்து. பெட்ரூம்குள்ள வந்த என்ன பார்த்து சிரிக்க வந்தியா? உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்த வந்தியா? கியாரா எங்க இருக்கா தனு? அவ எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது அவளோட அம்மா கிட்ட போய் கேளு. ஒருவேளை அவளோட அம்மா நானா இருந்தா கண்டிப்பா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் அவளோட அம்மா கிடையாது. ஏன்னா பிரக்யா என் வாழ்க்கையில குறுக்க வந்துட்டா. நீ எப்பதான் திருந்த போற? இன்னமும் அதே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கியா? ஃபார் காட் சேக், இதுக்கப்புறமாவது எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு உருப்படுற வழியை பாரு. இல்லன்னா நீ லைஃப்ல உருப்பட மாட்டே தனு. அட்வைஸ் கொடுத்துட்டல, இப்ப நீ கிளம்புறியா? நான் இங்க உனக்கு அட்வைஸ் பண்ண வரல, கியாராவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இல்ல ஆலியா, இது என்னோட வீடு. உன்னை சும்மா விட மாட்டேன். எங்க இருக்கா அவ? தேடணும்னா அவளை உன் வீட்டுல போய் தேடி இங்க எதுக்கு வந்து தேடுற? வீடு முழுக்க தேடியாச்சு, கியாராவை எங்கேயும் காணும். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கியாரா காணாம போனதா பிரக்யா சொல்றா. அவ போய் சொல்றா. கழுத்தை புடிச்சு என்ன அந்த வீட்ல இருந்து வெளியில தள்ளிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு நாங்க வர போறோம்? உனக்கு தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால நீ கண்டிப்பா வந்திருப்ப தனு. நீ பிளான் பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. பக்காவா பிளான் பண்ணி கியாராவை அந்த வீட்ல இருந்து தூக்கிட்டு போயிருக்க. அதுவும் பிரக்யாவை பழி வாங்குறதுக்காக தானே பண்ணிருக்க. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. பிரக்யா வேற யாரையாவது பாத்திருப்பா. பிரக்யா வேற யாரையும் பார்க்கல, ஒன்னதான் பாத்திருக்கா. பிரக்யா அவளை ஈஸியா யார் மேலயும் பழி போட மாட்டா. இது உனக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். புரிஞ்சுதா? ஏன்னா உன்னோட எமோஷன்ஸ் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா போய் ஏதாவது ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்ந்துக்க. இந்த மாதிரி கேங்ல ஜாயின்ட் ஆகாது. உன்னாவ சும்மா ஏஞ்சல் அங்கிள்னு சொன்னதுக்கு நீ உண்மையாவே உன்னை ஏஞ்சல் அங்கிளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச போல இருக்கு. அவ கண்ணுல இருந்து மறுபடியும் நீ கட்டாத. அவ ஒரு சின்ன குழந்தை. அவளை எதுக்கு போட்டு இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? அவ நினைச்சாலும் அவளால இங்க தப்பிக்க முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு அவளோட கண்ணை போட்டு கட்டி வச்சிருக்கீங்க? நீ மறுபடியும் எமோஷனல் ஆயிட்ட. நீ வேணா ஒண்ணு பண்றியா? அவ பக்கத்திலே போகாத. நீ அவ பக்கத்துல போகாத, புரியுதா? முக்கியமா நீ குடிச்சிட்டு அவகிட்ட போக கூடாது. என்ன சொன்ன? இப்ப நீ என்ன சொன்ன? உன்னோட ஆட்டிடியூட்ல அவங்கிட்டே வச்சுக்க. இல்ல அவளுக்கு முன்னாடி நான் உன்னை சாகடிச்சிருவேன். பாத்துக்க. என்ன சாவடிச்சிருவியா? சரி பண்ணு. டோல் வாசிக்க வந்தாரு, அவர் தானே இவரு? இவன் தோல் வாசிக்க வரல, கிட்னாப் பண்ண வந்திருக்கான். மாறு விஷயத்துல வந்திருக்கான். நல்லா பாரு. நிச்சயமா இவன் தான் கியாராவை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கணும். ரீவைண்ட் பண்ணு. கொஞ்சம் பின்னாடி போ. போதும். இங்கதான். கியாரா, நீங்க கவனமா பாருங்க. யாராவது எதையாவது பாத்துருக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். மேம், இதுக்கு மேல ஜூம் பண்ண முடியாது. ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணுங்க. மேடம், இதுக்கு மேல ஜூம் பண்ணா பிக்சர் கிளியரா தெரியாது. இப்ப இருக்கிறது கூட தெரியாது. ப்ளீஸ் ஜூம் பண்ணுங்க. இந்த படத்தை எதுக்காக அந்த பேக்ல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? அங்கிள், இந்த பேக்ல நாங்க ஜிபிஎஸ் வச்சிருக்கோம். கிட்னாப்பர் இந்த பேக் எடுத்துட்டு போனானா அவனோட லொகேஷன் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியா நாங்க ட்ராப் பண்ணிடுவோம். கியாரா நமக்கு கிடைச்சிட்டானா போதும். அதுக்கப்புறம் கிட்னாப்பரை பிடிச்சு அவனோட நிலைமைய நாங்க ரொம்ப மோசமாக்கி விட்டுருவோம். இதுக்கப்புறம் அவன் யாரையும் கிட்னாப் பண்ணணும்னு யோசிக்க கூட கூடாது. இன்னும் அந்த கிட்னாப்பர் போன் பண்ணல. 2 hours போன் பண்றேன்னு சொன்னா இன்னும் கால் வந்திருக்கணும்ல. கியாரா, எப்படிமா இருக்க? கியாரா, உனக்கு கூட்டிட்டு போக டாடி வருமா? உனக்கு எதுவும் ஆகாது, நீ டென்ஷன் ஆகாத. டாடி, நான் அம்மா கிட்ட பேசி ஆகணும். கியாரா, உனக்கு எதுவும் ஆகல? நீ நல்லதானே இருக்க? அம்மா, அம்மா, கியாரா, அம்மா, அம்மா, கியாரா. ஹலோ. மிஸ்டர் அபிஷேக், நான் எந்த இடத்துல சொன்னனோ அந்த இடத்துக்கு பணம் வந்துடணும். இல்லனா உன் பொண்ணு வீட்டுக்கு வரமாட்டா. கனவுல தான் வருவா. ப்ளீஸ், ஐம் சாரி. நான் இனிமே கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். ஐம் சாரி. சரி அபி, நாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வேற ஏதாவது பத்தி பேசலாமா? ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது சாங்ஸ் பாட. என்னோடு பாட்டு பாடுங்கள், என்னோடு சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள். உன்னோட ஃபேவரட் சாங் எது? அந்த மணி மணி ஹனி ஹனி. எதுக்கு உனக்கு இந்த பாட்டு ஃபேவரட்டா இருக்கு சொல்லு. ஏன்னா அது என்னோட ஃபர்ஸ்ட் ஹிட் சாங். இது பாரு, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கல, ஜஸ்ட் கேக்குறேன்.
கியரா இப்ப உன் கூட தான் இருக்காளா? இல்லன்னா அவளை போய் எங்க பார்க்கணும்? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. கியரா எங்க? It's not funny. உன்கிட்ட விளையாடுறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. மரியாதையா கியரா எங்க இருக்கான்னு சொல்லு. கேட்டுதான் ஆகணும். நான் பேசுறதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும். ராக் ஸ்டார் அபி, நான் ஜோக் சொன்னாலும் நீ சிரிக்கதான் செய்யணும். ஏன்னா நான் டென்ஷன் ஆனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. இவனை வாட்ச் பண்றான். அப்படின்னா இவன் எனக்கு பக்கத்துல தான் இங்க இருக்கான். இப்ப நம்ம வேலையை பத்தி பேசலாமா? இந்த கிட்னாப்பிங்க பத்தி நீ போலீஸ் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லல? ஒரு வேலை சொல்லியிருந்தனா இந்த கேஸ்ல உனக்கு யூ டர்ன் கிடைக்காது. இல்ல நான் யார்கிட்டயும் சொல்லி உனக்கு இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படி இருந்து உனக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்லையா? ஆமா, நீ யாரோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணதே கிடையாதா? யாரையும் கஷ்டப்படுத்தினதே கிடையாதா? இல்ல. அப்படின்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுங்கிற விஷயத்த நீ கேட்டதுல தப்பே இல்ல. ஆனா மிஸ்டர் அபிஷேக், நீ என்கிட்ட சொன்னது போய். அது அபிஷேக்கோட வண்டியாச்சே. காரோட நம்பர் சேவா இருக்குல்ல? நீ ஒண்ணு பண்ணு, நம்ம வண்டியை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே ஓட்டு, பார்த்து ஃபாலோ பண்ணு. நான் உன்னை திரும்பவும் கூப்பிடுறேன். ஏன் இவன் போனை கட் பண்றான்? அந்த கார்ல ஒரு பேக் இருக்கும், அதுல மொத்த பணத்தையும் வை. அந்த பேக் அங்கேயே விட்டுட்டு உன்னோட பேக் எடுத்துக்கிட்டு உன் காருக்கு திரும்ப போ. இப்போ உன்னோட பேக்க உன் கார்ல வச்சுட்டு அந்த மால்குள்ள போய் உன் ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ. ட்ரெஸ்ஸே மாத்தணும்? டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் சொல்றத மட்டும் அமைதியா பண்ணிக்கிட்டே இரு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு செகண்ட் கூட இந்த கால் டிஸ்கனெக்ட் ஆகவே. அவன் பயங்கரமான கேடிதான். போ போ போ, சீக்கிரமா போ போ. போன் மியூட்ல இருக்கு. நாம பேசுறது அவன் காதுல விழாது. நம்ம வென்யூ மாத்தி ஆகணும், இடத்தை எப்படியாவது மாத்தி ஆகணும். அபிக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு நாம எங்க மீட் பண்ண போறோம்னு தெரியும். we cannot take the risk. நாம இடத்தை மாத்திர விஷயத்த விக்கிக்கு போன் பண்ணி சொல்லிடு. நான் பண்டிக்கு போன் பண்ணி அபிக்கு எப்படியாவது வேற அட்ரஸ் கொடுக்க சொல்றேன். இப்ப கீழே இறங்க, அந்த ஃபேமஸ் டீ ஸ்டாலுக்கு போ. அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஐ நீட் a cup of டீன்னு சொல்லு. இதே மாதிரி தான் சொல்லணும். அவன் உனக்கு டீ கப் கொடுக்கும்போது அதுல ஒரு ஸ்லிப் இருக்கும், அத உன் மனசுக்குள்ளேயே படிச்சுக்கோ. புரியுதா? என்னுடைய மிரட்டல நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். போய் கார்ல உட்காரு. என் ஆளு உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கான். ஓகே. இங்க பாரு அபி, எனக்கு ஏற்கனவே தெரியும் உன்னை ட்ராக் பண்றாங்கன்னு. அதனாலதான் உன் பேகு, ட்ரெஸ், காரு எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு நல்ல அப்பனா பணத்தை கொடுத்துட்டு கியராவோட அட்ரஸ வாங்கிட்டு போ. ஓவர் அண்ட் அவுட். ஓகே. பணம், அட்ரஸ். அட்ரஸ்? என் பொண்ணு இருக்கிற இடத்தோட அட்ரஸ் எனக்கு வேணும். விடு. எனக்கு அட்ரஸ் விடு. போலீஸ். அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்துட்டு போ. பேக் அந்த ஆள் கையில நான் கொடுத்துட்டேன். கியரோட அட்ரஸ் நான் அவகிட்ட கேட்கும்போது போலீஸ் வந்தாங்க, அவனும் ஓடிட்டான். ஒரு நிமிஷம். அட்ரஸ் எதுக்கு? அவங்க பணத்துக்கு பதிலா கேரவ தானே கொடுக்கறேன்னு சொன்னாங்க. பணத்துக்கு பதிலா அட்ரஸ் நான் சொன்னாங்க. கிட்னாப்பிங் கேஸ்ல பொதுவா பணத்துக்கு பதிலா. உன் கேஸும் நீயும் நான் வேண்டாம் சொன்னது பொறுமை ஏன் சொன்ன? நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆளுங்க பணத்தை வாங்கிட்டு குழந்தைங்களை விட மாட்டாங்கன்னு. போலீஸ் நான் அனுப்புனதுக்கு காரணம் கிட்னாப்பர்ஸ் எப்படியாவது பிடிக்கணும்னு தான். உன் குழந்தைய நல்லபடியா கூட்டிட்டு வரதான். எல்லாத்தையும் உன்னோட குழந்தைக்காக தான்டா பண்ணிருப்பான். எனக்கு என் குழந்தை கிடைச்சாலா? கியரா எனக்கு கிடைச்சாலா? எனக்கு அட்ரஸ் சொல்ல வேண்டிய அந்த ஆளு செத்துட்டான்டா. இப்ப நான் யார்கிட்ட கேக்குறது? உன்கிட்டயா இல்ல உன் போலீஸ் ஃபோர்ஸ் கிட்டயா? கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். கொடுக்காம போவான். சொல்லுங்க.
இல்ல அவன் பணம் கொடுக்க விரும்பல. அவன் பணத்தை கொண்டு வந்தானே, ஆனா திடீர்னு அந்த இடத்துல போலீஸ் வந்துட்டாங்க. அதான் மொத்தமா சொதப்பிடுச்சு. நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, போலீஸ் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க? அபியோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு. அபி அங்க பணத்தை தூக்கிட்டு எதுக்காக வந்தார்? தன்னோட பொண்ணு திரும்ப கூட்டிட்டு போறதுக்கு. இப்பதான் நீங்க கரெக்டா பேச ஆரம்பிக்கிறீங்க. போலீஸ் அங்க வந்தது கியாராவை காப்பாத்துறதுக்காக, அப்புறம் அபி அங்க வந்தது கியாராவை கூட்டிட்டு போக. ஆனா இப்ப கியாரா அங்க இருக்கா, கியாரா நம்ம கூட இருக்கா, இங்க நம்ம கஸ்டடியிலே இருக்கா. சோ நம்மளோட பிளான் எதுவுமே ஃபெயிலே ஆகலன்னு நீங்க மறுபடியும் அவருக்கு போன் பண்ணுங்க. அவருக்கு மறுபடியும் போன் பண்ணி சொல்லுங்க, இப்பவே இந்த நிமிஷமே அரை மணி நேரத்துக்குள்ள பணம் வந்து சேரணும்னு சொல்லுங்க. இப்ப நீங்க எங்க எல்லார் மேலயும் கோவத்தை காட்டுனீங்கல்ல, அதே கோவத்தை அந்த ஆள்கிட்ட போன்ல காட்டுங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். நீ இப்பவே அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துட்டனா அப்புறம் நம்மளால கியாராவை காப்பாத்த முடியாம போயிடலாம். ஒருவேளை அவங்க பணத்தை வாங்கிட்டு உனக்கு தப்பான அட்ரஸை கொடுத்துட்டா, இல்ல பணத்தை வாங்கிட்டு கியாராவை கொன்னுட்டா, ஐம் சாரி பட் சாத்தியமான உண்மைகளை பேசிதான் ஆகணும். உன்கிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்கா? டைம் எடுக்கும்டா. அதுதானே இல்ல. சோ நான் அந்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அந்த பேக்கை கொடுங்க. அபி நான் சொல்றது நில்லுங்க. அபி டாக்டர் ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க. டாக்டர் இப்ப வந்துருவாரு. த்ரிஷா, பிரக்யாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. அவளும் உங்களை அம்புலி மாமன் தானே கூப்பிடுவா. அவ சொல்றத நீங்க எல்லாமே கேப்பீங்கல்ல. அவ உங்ககிட்ட தம்பி தங்கச்சி கேட்டால, நீங்க அதையும் அவளுக்கு கொடுக்குறீங்க. கொஞ்ச நாள்ல பாப்பாங்களும் வந்துருவாங்க. இப்ப ஏன் அவங்க கிட்ட இருந்து தூரமா பிரிச்சுட்டீங்க? ப்ளீஸ் அவளை திரும்பவும் கொண்டு வந்துருங்க. அவ இங்க எல்லாமே எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஐ ப்ராமிஸ், நான் இனிமே அவளை தொந்தரவே பண்ண மாட்டேன். விளையாடும் போது சீட்டிங் கூட பண்ண மாட்டேன். அவளோட அண்ணனா நான் அவளை பத்திரமா பாத்துப்பேன். ப்ளீஸ் அம்புலி மாமா, கியாராவை கூட்டிட்டு வந்துருங்க. உங்களுக்கு அவ இருக்கிற இடம் தெரியும்ல, நீங்க அவளை உயரத்துல இருக்கீங்க. அவ இருக்கிற இடத்த சொல்லுங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொன்னா அவர் கேட்பார்ல. ஒருவேளை இவர் எதுவும் சொல்லலனா கிட்னாப்பருடைய அட்ரஸ் ஆவது எனக்கு கொடுக்க சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட போய் பேசுறேன். கியாரா விட்டுருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றேன். பதிலுக்கு அவங்க என்ன கூட்டிட்டு போட்டோம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம கியாரா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவா. கியாராவை கண்டிப்பா நம்ம திரும்ப கூட்டிட்டு வந்துருவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவ எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும்ல. நீ அவள மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் கியாரா மம்மியை பாத்துட்டு வரேன். நீ பயப்படாத. ஐம் சாரி அங்கிள். உனக்கு பயமா இருக்கா? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னோட வீட்டு ஞாபகம் வருது. ஆனா நீங்க வரும்போது மட்டும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். நீங்க என் வீட்ல ஒருத்தர் மாதிரி தெரியுறீங்க. ஏஞ்சல் அங்கிள், இவங்க என்ன கொன்னுடுவாங்களா? ப்ளீஸ் எங்க அம்மா கிட்ட நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல என் கையை அவுத்து விட்டுருங்க, நான் இங்க இருந்து ஓடி போயிடுவேன். ஏதாவது பண்ணுங்க அங்கிள். உங்க பையன் உங்களை விட்டு தூரமா போயிட்டா நானும் என் குடும்பத்துல இருந்து தூரமா போகணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் அங்கிள்.